புதுச்சேரி அரசு 300க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான தேர்வினை அறிவித்துள்ளது. இதையடுத்து ஏராளமான இளைஞர்கள் அரசு ரோமன் ரோலன் நூலகத்தின் உதவியோடு போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர். துணை தாசில்தார், கிராம நிர்வாக அலுவலர், அலுவலக உதவியாளர் உட்பட 317 பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பினை புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ளது. இப்பதவிகளுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துள்ள சுமார் 20,000 பேர் போட்டித் தேர்வுக்காக தீவிரமாக தயாராகி வருகின்றனர். தேர்வர்களுக்கு உதவிடும் வகையில் புதுச்சேரி அரசு ரோமன் ரோலன் நூலகத்தில் ஏராளமான புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இளைஞர்கள் ரோமன் ரோலன் நூலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அறைகள் மற்றும் பொது இடங்களில் அமர்ந்து தீவிரமாக தேர்வுக்கு படித்து வருகின்றனர். இந்த லைப்ரரியில் எங்களுக்கு எல்லா சோர்ஸும் இருக்குது. எங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி எங்களுக்கு இங்கே நல்லாவே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக உட்காந்து படிக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் குரூப் டிஸ்கஷன்லாம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மோஸ்ட்லி இங்கே நாங்கள் மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் நைட் 8 o'clock வரைக்கும் இங்கே படிக்கலாம். வீட்டில் இருந்தாலும் படிக்க முடியாது. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நிறைய டைம் எனக்கு கிடைக்குது. காலைல 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இந்த ரோமன் ரோலன் லைப்ரரி ஓப்பனில் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான புத்தகங்கள்லாம் திடீர்னு போய் வாங்க முடியாது. அதுக்கு இந்த ரோமன் ரோலன் லைப்ரரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிக்கிறதுனால எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் தங்களுக்கு ரோமன் ரோலன் நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் உறுதுணையாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். நூலகத்தின் அமைதியான சூழல் கற்றலுக்கு ஏற்ற சூழலாக இருப்பதாகவும் போட்டித் தேர்வர்கள் கூறுகின்றனர். இதேபோல் புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலக நூலகம், காமராஜர் மணிமண்டபம் நூலகம் ஆகியவற்றிலும் இளைஞர்கள் கூட்டத்தை அதிகம் காண முடிகிறது. சன் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் மகாராஜபாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.